ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேத்தமெட்டிக்ஸினுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபுல் ஆன்சர் கீ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். எவ்வளவு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, கிரேஸ் மார்க் எதுவும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மார்க்கில் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 17 வந்து புக் பேக்கு, 3 மட்டும்தான் இன்டீரியர் கொஸ்டின்ஸ், அதாவது க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா 10 கேட்டிருப்பாங்க. அதில் வந்து 8 புக் பேக்கும் 2 வந்து க்ரியேட்டிவாக இருக்குது. அதேமாதிரி 3 மார்க்கில் வந்து 10, 8 புக் பேக்கு 2 இன்டீரியர் இருக்குது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 கேட்கணும். அதில் வந்து 11 வந்து புக் பேக் இருந்திருக்கு. அதில் 3 வந்து இன்டீரியர் ஆர் க்ரியேட்டிவ். இதில் ஒரு என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ஒரே 5 மார்க்கில் ரெண்டுமே வந்து க்ரியேட்டிவாக கேட்டதுனால தான் சில ஸ்டூடெண்ட்ஸால் அந்த 5 மார்க் எழுத முடியும். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த 5 மார்க் எழுத முடியாமல் போயிருக்கும். மற்றபடியாக 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் வந்து கம்பல்சரி கூட ஓரளவு சிம்பிளாக இருக்கிறதா தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பார்த்திங்கன்னா 112 மார்க் வந்து டோட்டலாக வந்து 112 மார்க் புக் பேக்கும் 28 மார்க் வந்து இன்டீரியரும் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 140 மார்க்கு. இதில் இருந்து நீங்கள் 90 மார்க்ஸ்க்கு செலக்ட் பண்ணி எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ 1 மார்க்கை நம்ம ஆன்சருக்கு இதுக்கு பார்த்துடலாம். ஸோ 1 மார்க் பார்த்திங்கன்னா A டைப், B டைப் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் அந்த டைப்பில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் 3 ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 3 இன்டீரியர் தான் நமக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 1 வேர்டுக்கான நம்ம ஆன்சர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குடைய ஆன்சரும் நமக்கு இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்னொன்று கேட்பீங்க, ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஸோ கொஸ்டின் வந்து க்ரியேட்டிவாக கேட்குறது எப்பயுமே யூஸ்வலாக கேட்குறதா, அதனால் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை ஸ்டெப்ஸ் வந்து ஆன்சர் கொண்டு வர்றதில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லா டீச்சர்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றை கூடி அதுக்கான இதை அப்ளை பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை அப்பீல் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டு அதுக்கான ரீசன் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் 2 மார்க் இதே மாதிரி கிரேஸ் மார்க் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து 5 மார்க்கில் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான மார்க் வந்து வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எதுவுமே நம்ம இது வந்து அதாவது இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரால் ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் கீ. கவர்மெண்ட்டில் இன்னும் வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து ஆன்சர் கீ வரல. அப்படி வரும்போது அதில் நமக்கு கிரேஸ் மார்க் இருந்தால் சொல்லிடுவாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஸ்டெப் வைஸாக இருக்கக்கூடிய மார்க்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணி போடல. ஸோ அதுக்கான மார்க் இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டெப்புக்கு தப்புனா அதுக்குரிய மார்க் தான் குறைப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் சமயம் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ போடுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இந்த வருஷம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% வந்து கட் ஆஃபில் எடுத்துக்கிடுவாங்க. இதில் மார்க் உங்களுக்கு குறையுது அப்படின்னா கட் ஆஃபும் குறையும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட மேக்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃபை சேஞ்ச் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதனால் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% எடுத்துக்கிறாங்க. அதனால் இதில் ஏதாவது மார்க் குறைந்தால் கட் ஆஃபும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.